ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ்லாட். கெத்தாக இருக்கிற நீங்கள் இன்னும் கெத்தாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. டேய், ஆண்டவர் இப்படிலாமா பேசுவார்? வார்த்தையில் சொல்லியிருக்காரு, நீங்கள் கேளுங்களேன். நான் பேசினா குழப்பறமா இருக்கும், நான் வார்த்தைக்குள்ளே போயிறேன். கெத்தாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. எச்சரிக்கையின் சத்தத்தை தான் இன்றைக்கும் கொடுக்குறாரு, எச்சரிப்பு கொடுக்குறாரு. இன்னும் கெத்தாக இருக்குன்ட்டு நான் வார்த்தைக்குள்ளே போகிறேன். ஓகே, 1 கொரிந்தியர் 10:12 பவுல் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவான். எச்சரிக்கையாக இருக்க கடவுள். என் அன்பு மகனே மகளே 2 பேருக்கும் தான் சொல்கிறேன். உன்னை கெத்தாக வச்சிருக்கேன், நீ இன்னும் கெத்தாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனால் பிசாசு என்ன தரமா போடுறான்? ஓ, நீ கெத்தாக இருக்கியா, உன்னை சாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போறியா, எதனா குழப்பம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறியா, ஓ வார்த்தையை ஃபாலோ பண்ணுறியா நீ, அப்படி தான் வருவான். ஓகே, அப்படி தான் வேதத்தில் விழுந்தவங்களாம் அப்படி தான். இப்போ தாவீது எடுத்துக்கோங்க, நல்லா துதிச்சாரு, ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தார், ஆடு மேய்ச்சவர் அரசனாக மாற்றினார். அரசன் ஆகிட்டு அங்கெல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் ஜோம் ஒன்று இவர் என்ன பண்ணார், உஷாராக போயிட்டு அந்த மொட்டை மாடியில் வாட்சா ஓட்டுன்னு இருந்தார். லைக் என்னாச்சு, பச்சைப்பாலை பார்த்து பாவத்தில் விழுந்துட்டார். சிம்சோன் எடுத்துக்கோங்க, சிம்சோன் ஒரு வீரனாக வச்சுருந்தார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாற நடந்தார், விழுந்துட்டார். ஓகே, ஏங்க கூடியே இருந்த யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் கூட இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் அன்பு இன்பாக இருந்தார். ஆண்டவர் விட்டு கொஞ்சம் அப்படி வந்து போனார். நைஸாக பிசாஸ் வந்து வியாபாரம் பேசுகிறான். ஆண்டவரே போட்டு கொடுக்க வச்சான். இந்த மாதிரி தான் ஆண்டோடைய வார்த்தைக்கு மாறா, ஆண்டோடைய சொல்லுக்கு மாறா நடந்தாலே நம்ம நிற்க முடியாது, விழுந்துருவோம். பிசாசை உள்ளே வச்சிருவான். அப்படி தான் வசியம் பண்ணி கொண்டு போயிடுவான். உஷாராக இருங்க, நில்லுங்க, கெத்தாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கையை கொடுக்குறாரு. ப்ளீஸ் பி அவர் யுவர் செல்ஃப் வித் வேர்ட் ஆஃப் காட். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. புரியுதா? திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். இந்த நாள் இல்லாமல் ஆயிட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், அல்லேலூயா, லவ் யூ. கெத்தாருங்க.